Hello students, welcome to my channel Crack NEET Biology. Students, in the video la class 12 chapter 3 reproductive health la irundhu population stabilization and birth control பத்தி பார்க்க போறோம். So this birth control topic it is very important in NEET aspect. Chapter 3 ல இருந்து இந்த டாபிக்ல இருந்து தான் NEETல நிறைய questions கேக்குறாங்க. Okay. Population stabilization னா என்னன்னா it refers to achieving a balance between birth rate and death rate. So இது ரெண்டுக்கும் நடுவுல பேலன்ஸ் இருந்தாதான் overall population it remains stable. Okay. As per 2011 census படி world population is 7.2 billion and population in India as per May 2011 census படி it crossed 1.2 billion, that is 1200 million cross பண்ணிடுச்சு. So why population stabilization is important? It prevents overpopulation. Overpopulation இருந்தா என்ன ஆகும்? Even basic requirements like food, water, shelter, clothing அதுக்கு கூட வந்து scarcity வந்துரும். So population stabilization reduces the pressure on resources like food, water, shelter, etc. It improves healthcare, education and employment opportunities, controls environmental degradation. Causes of population growth என்னன்னு பார்த்தோம்னா ஹை பர்த் ரேட், லோ டெத் ரேட். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா, ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம், RCH ப்ரோக்ராம். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் இனிஷியேட் பண்ணதுனால இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட் IMRன்னு சொல்லுவோம், மெட்டர்னல் மார்டலிட்டி ரேட் MMR அதெல்லாம் வந்து நல்லாவே டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ காசஸ் ஆஃப் பாப்புலேஷன் growth என்னது? ஹை பர்த் ரேட், லோ டெத் ரேட் டியூ டு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் and lack of education and awareness, early marriages and large families, poverty and lack of family planning. So what are the strategies to overcome population growth? Government has taken initiative by motivating the smaller family norms by using various contraceptive methods. So நம்ம நிறைய போஸ்டர்ஸ் பில்ஸ்லாம் பார்த்திருப்போம். V2 R2 அப்படின்ற ஆட் பார்த்திருப்போம் இல்லையா. ஸோ ஸ்மாலர் ஃபேமிலி நார்ம் வந்து கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்றாங்க by giving incentives to couples with small families. Okay. And statutory rising of marriageable age group of female to 18 years and that of male to 21 years. So these are the measures taken by the government to tackle the problem of population growth. Okay, so population stabilization, it is important to maintain the sustainable development and balanced population. So அதுக்கு வந்து மெயினா கவர்மெண்ட் டேக்கப் பண்ணியிருக்க மெஷர் வந்து ஸ்மால் ஃபேமிலி நார்ம். அதை எப்படி அச்சீவ் பண்ணுவோம்? பை யூசிங் வேரியஸ் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ். ஸோ என்னென்ன கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ்ன்னு டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ பர்த் கண்ட்ரோல். ஸோ கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் மூலமாக தான் பர்த் கண்ட்ரோல் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் வந்து இட் வில் ஹெல்ப் டு ப்ரிவென்ட் அன்வான்டட் பிரெக்னன்சிஸ். ஸோ ஐடியல் கான்ட்ராசெப்டிவ் எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸிலி அவைலபிள், ரிவர்சிபிள் வித் நோ ஆர் லீஸ்ட் சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் இட் ஷுட் நாட் இன்டர்ஃபியர் வித் செக்ஷுவல் டிரைவ். ஸோ இப்போ ப்ரெசென்ட்லி பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ்ஸ் அவைலபிளா இருக்கு. அதை வந்து இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் ஆர் ட்ரெடிஷனல் மெத்தட், பேரியர், இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ், ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ், இன்ஜெக்டபிள்ஸ், இம்ப்ளான்ட்ஸ், சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். ஸோ இதை பத்தி நம்ம டீடைல்டா ஃபாலோயிங் லெக்சர்ல பார்க்கலாம். இது வந்து நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கான்ட்ராசெப்டிவ் மெத்தடும் எப்படி வந்து அது கான்செப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுன்றது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். ஓகே. ஸோ நேச்சுரல் மெத்தட்ஸ்ல பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் avoiding chances of ovum and sperms meeting. இதுல 3 types இருக்கு. Periodic abstinence, coitus interruptus or withdrawal, lactational, amenorrhea. Periodic abstinenceல couple will avoid the coitus. Coitus means sexual intercourse. So during the fertile period நம்ம ஆல்ரெடி வந்து menstrual cycle அதுல பார்த்திருக்கோம். Around 14th day அந்த ovulation நடக்கும். So அந்த fertile period day 10 to 17 of the menstrual cycle வந்து avoiding coitus வந்து it will help to prevent the pregnancy because அந்த டைம்ல வந்து chances of fertilization it will be very high. Okay. So coitus interruptusன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா male partner withdraws his penis before ejaculation to prevent insemination. And lactational amenorrhea என்னன்னா so intense after parturition, that is childbirth அப்புறம் intense lactation பண்ற மதருக்கு there will be absence of menstruation and ovulation. So இது வந்து 6 months எஃபெக்டிவா வந்து மதர் வந்து ஃபுல்லி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணாங்கன்னா menstruation and ovulation இருக்காது, thereby preventing the pregnancy and conception and pregnancy. Okay. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச்ல வந்து கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகே.
ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் பெருசா இருக்காது, இது நேச்சுரல் மெத்தட்ஸ்ன்றதுனால, as no medicines or devices are involved in this, but their chances of failure வந்து very high. Okay, so barrier methods பாத்தீங்கன்னா ovum and sperms are prevented from physically meeting with the help of the barriers என்னன்னு பாத்தீங்கன்னா condoms, diaphragms, cervical caps and walls, spermicides. So condom it's a barriers made of thin rubber or latex sheath as seen in these pictures that are used to cover the penis in the male or vagina and cervix in the female before coitus to prevent semen from entering the female reproductive tract, thus preventing the conception. Okay, Nirod is the popular male condom brand, and condoms also protect against sexually transmitted infections and AIDS la irundhu prevent பண்றதுக்கு condom help பண்ணும், and they are disposable and self insertable. Okay, so diaphragms, cervical caps and walls, these are also barriers. இது வந்து நீட்ல வந்து இந்த வால்ஸ் இதை வந்து ரெப்படிட்டிவா கேட்டிருக்காங்க. வால்ஸ்ன்றது இட்ஸ் அ பேரியர் மெத்தட். ஓகே, ரிமெம்பர் தட். அண்ட் இது வந்து ரீயூசபிள் ரப்பர் பேரியர்ஸ், ரீயூசபிள், இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து இட் வில் பி இன்சர்டட் இன் டு தி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் டு கவர் த சர்விக்ஸ், பிளாக்கிங் த ஸ்பெர்ம் என்ட்ரி அண்ட் ப்ரிவென்டிங் தி கன்செப்ஷன். ஓகே, இந்த மூணும் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ், ஸோ ஃபீமேல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் இது. ஓகே, அண்ட் ஸ்பெர்மிசைட்ஸ்ன்றது ஸ்பெர்மிசிடல் கிரீம்ஸ், ஜெல்லிஸ், ஃபோம்ஸ் எல்லாம் இந்த பேரியர்ஸோட சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க to increase their contraceptive efficiency by killing the sperm. So இந்த spermicidal creams இதெல்லாம் வந்து it will help to kill these sperms. So இந்த barriers alongside இந்த creams, jellies, foamsலாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து நேச்சுரல் மெத்தடும் பேரியர் மெத்தடும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ். ஸோ அஸ் அ நேம் இண்டிகேட்ஸ், இது யூட்ரைன்றது இட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஃபீமேல் இல்லையா, ஸோ இட்ஸ் அ ஃபீமேல் கான்ட்ராசெப்டிவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி வெரி எஃபெக்டிவ் அண்ட் பாப்புலர் மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன். இந்த டிவைசஸை வந்து டாக்டர்ஸ் ஒரு எக்ஸ்பர்ட் நர்சஸ் தான் யுட்ரஸ்ல வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க த்ரூ வெஜைனா as seen in this picture. Okay, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீட் ஆஸ்பெக்டிவ். அஸ் பாருங்க, இத்தனை வருஷம் கண்டினியூஸா இதுல இருந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஐயூடிஸ் ஆர் பிரசன்ட்லி அவைலபிள் அஸ் நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் லிப்ஸ் லூப், காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ், காப்பர் டி, காப்பர் 7, மல்டிலோட் 375, ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ்க்கு எக்ஸாம்பிள் ப்ரொஜெஸ்டாசர்ட் எல்என்ஜி 20. ஸோ இதெல்லாம் வந்து மேட்ச்ல வந்து ரெப்படேட்டிவா கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பிக்சர் ஆஃப் தி காப்பர் டி. அண்ட் ஐயூடிஸோட மோட் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் தி ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இதோட மோட் ஆஃப் ஆக்ஷனும் வந்து நீட்ல வந்து கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ ஐயூடிஸ் வந்து ஃபேகோசைட்டோசிஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணும்னா பை கிரியேட்டிங் தி லோக்கல் இன்ஃப்ளாமேட்டரி ரெஸ்பான்ஸ், ஆல்சோ பை ரிலீசிங் தி காப்பர் அயான். ஸோ இது என்ன பண்ணும்னா இட் என்ஹான்ஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் தி இம்யூன் செல்ஸோட ஆக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி தேர் பை இட் வில் ஹெல்ப் டு என்கல்ஃப் அண்ட் டெஸ்ட்ராய் தி ஸ்பெர்ம். ஓகே, ஸோ ஐயூடிஸ் வந்து ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், அதான் அதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் வித் இன் த யூட்ரஸ் இது பண்ணும். ஓகே, அண்ட் காப்பர் அயான்ஸோட ஸ்பெசிபிக் மோட் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியை வந்து சப்ரஸ் பண்ணும் அண்ட் ஆல்சோ ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம்ஸையும் சப்ரஸ் பண்ணும். ஓகே, இதுவும் வந்து ஸ்பெசிபிக்கா நீட்ல கேட்டிருக்காங்க. அண்ட் ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ் என்ன பண்ணும்னா இட் மேக்ஸ் தி யூட்டரஸ் அன்சூட்டபிள் ஃபார் இம்ப்ளான்டேஷன் அண்ட் சர்விக்ஸை வந்து இட் வில் மேக் இட் ஹோஸ்டைல் டு த ஸ்பெர்ம்ஸ், தட் இஸ் அன்ஃப்ரெண்ட்லி டு த ஸ்பெர்ம்ஸ். ஓகே, ஸோ ஐயூடிஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஐடியல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் ஃபார் த ஃபீமேல்ஸ் ஹூ வாண்ட் டு டிலே பிரெக்னன்சி ஆர் ஸ்பேஸ் சில்ட்ரன். ஸோ ஸ்பேஸ் சில்ட்ரன்றது பிசிக்கலி ஸ்பேசிங் பிட்வீன் த சில்ட்ரன்ஸ் பர்த், ஸோ விச் இஸ் ரெக்கமெண்டட் டு பி 2 to 3 years அப்பார்ட். ஸோ ஒரு குழந்தை பிறந்து இன்னொரு குழந்தைக்கு ஆப்டிமலி 2 to 3 years டிஃபரன்ஸ் இருக்கிறது இட்ஸ் ஆப்டிமம்ன்றதுனால இந்த ஐயூடிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் ஸ்பேசிங் தி ஃபார் ஸ்பேஸ் சில்ட்ரன் அதுக்காக. ஓகே, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் இன் இந்தியா, ஐயூடிஸ். ஓகே, ஸோ இப்போ ஐயூடிஸ் பேரியர் மெத்தட், நேச்சுரல் மெத்தட் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் டேப்லெட்ஸ், அதனால அதை பில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் இது ஃபீமேல்ஸ்ல தான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இட் இன்வால்வ்ஸ் தி டெய்லி ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்மால் டோசஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்டோஜன்ஸ் ஆர் ப்ரொஜெஸ்டோஜன் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷனை டெய்லி ஓரலா எடுத்துக்குவாங்க. ஓகே,
So for daily for 21 days இது எடுப்பாங்க, preferably starting within the first 5 days of the menstrual cycle. So the 21 days continuous first 5 days of the menstrual cycle start பண்ணி 21 days continuous எடுப்பாங்க, and during menstruation 7 days gap விடுவாங்க, and again it is repeated in the same pattern till the female desires to prevent the conception. Okay. And mechanism of action இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, these pills will inhibit the ovulation and implantation, as well as it alters the quality of the cervical mucus to prevent or retard the entry of sperms. So in the cervical mucus வந்து thicken பண்ணிடும், which will retard the entry of sperms. Okay, so pills வந்து it's highly effective with fewer side effects and generally well accepted by the females. So even though சில இது ஹார்மோனல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இல்லையா, so இது வந்து சில உமனுக்கு it might create nausea, abdominal pain. ஸோ அதுக்காக இப்போ வந்து நியூவா வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க பை தி சயின்டிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் லக்னோ. லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த சஹேலி வந்து இட்ஸ் நியூ ஓரல் கான்ட்ராசெப்டிவ். இட் கண்டெய்ன்ஸ் அ நான் ஸ்டீராய்டல் ப்ரிப்பரேஷன். அப்படின்னா இதுல வந்து சிந்தட்டிக் ஹார்மோன்ஸ் எதுவுமே இன்வால்வ் பண்ணாம இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஒன்ஸ் அ வீக் பில் வித் வெரி ஃபியூ சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஹை கான்ட்ராசெப்டிவ் வேல்யூஸ். ஸோ திஸ் இஸ் தி பிக்சர் ஆஃப் தி சஹேலி பில். ஓகே, இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் இம்ப்ளான்ட்ஸ் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொஜெஸ்ட்ரோஜன்ஸ் அலோன் ஆர் காம்பினேஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரோஜன் வித் ஈஸ்ட்ரோஜன். இது வந்து இம்ப்ளான்ட்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ் அண்டர் த ஸ்கின் கொடுப்பாங்க டு த ஃபீமேல்ஸ். ஓகே, ஸோ இதோட மோட் ஆஃப் ஆக்ஷனும் பாத்தீங்கன்னா சிமிலர் டு தட் ஆஃப் த பில்ஸ் தான். ஸோ ஓவியூலேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷனை இன்ஹிபிட் பண்ணும் அண்ட் குவாலிட்டி ஆஃப் தி சர்விக்கல் மியூக்கஸை ஆல்டர் பண்ணும். அதே மோட் ஆஃப் ஆக்ஷன் தான். அண்ட் தர் எஃபெக்டிவ் பீரியட்ஸும் பாத்தீங்கன்னா இட்ஸ் மச் லாங்கர்னு சொல்றாங்க. ஓகே, எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னா, progestogen or progestogen estrogen combination or intrauterine devices within 22 hours, within 72 hours of coitus கொடுப்பாங்க. Okay, so this have been found to be very effective as an emergency contraceptives in case of rape or casual unprotected intercourse. அப்பெல்லாம் வந்து possible pregnancy வந்து prevent பண்றதுக்காக within 72 hours of coitus emergency contraceptives கொடுப்பாங்க. Okay, so next is surgical methods. It is important in NEET aspect. இது sterilization சொல்லலாம். And இது வந்து generally வந்து male or female partnerக்கு advise பண்ணுவாங்க டாக்டர்ஸ். எப்படின்னா terminal method தான் இதை advise பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேல pregnancy வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ற கப்பிள்ஸ் தான் வந்து surgical methods ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ surgical intervention blocks the gamete transport and thereby prevent conception. Okay, so gamete sperm ovum transport வந்து இது வந்து block பண்ணும் surgical intervention. So vasectomy-ன்றது it's the male sterilization. So vasectomy-ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த vas difference, so நம்ம ஆல்ரெடி மேல் reproductive systemல பார்த்திருக்கோம், vas difference மூலமா தான் இந்த டெஸ்டிஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் யூரித்ராக்கு போகும். ஸோ இந்த ஸ்க்ரோட்டம்ல வந்து ஸ்மால் இன்சிஷன் பண்ணி இந்த vas difference-அ வந்து கட் பண்ணி ஒன்னு இந்த ஸ்மால் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுவாங்க, இல்ல சீன் இன் திஸ் பிக்சர் டை அப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அது மூலியமா என்னாகும், இந்த ஸ்பெர்ம் வந்து இட் கான் பி டிரான்ஸ்போர்ட்டட் டு தி யூரித்ரா. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாசெக்டோமி. அண்ட் டியூபெக்டோமினா இட்ஸ் அ ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன். ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபெலோப்பியன் டியூபை வந்து த்ரூ அதோட ஸ்மால் பார்ட் ஒன்னு இந்த போர்ஷனை கட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா டை அப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னா, பை மேக்கிங் அ இன்சிஷன் இன் த அப்டமன் ஆர் through the vagina in the surgical procedure பண்ணுவாங்க. ஓகே, so this is very important in NEET aspect, vasectomy, tubectomy. இதோட பிக்சர் கொடுத்து கூட இது என்ன surgical procedureன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹைலி எஃபெக்டிவ் இன் ப்ரிவென்டிங் தி பிரெக்னன்சி. பட் இதோட ரிவர்சபிலிட்டி வந்து இட்ஸ் வெரி புவர். அஸ் ஐ செட் இயர்லியர், இட்ஸ் அ டெர்மினல் மெத்தட். இதுக்கு மேல பிரெக்னன்சி வேணான்னு டிசைட் பண்ற கப்பிள்ஸ் தான் இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. Okay, next summary overview of these the பார்க்கலாம். So the selection of a suitable contraceptive methods and its use, இதெல்லாம் வந்து it requires a consultation with qualified medical professionals. Okay, so இந்த contraceptives லாம் வந்து it is used to prevent, delay
ஆர் ஸ்பேஸ் பிரெக்னன்சிஸ், அதாவது ஒரு சைல்டுக்கும் இன்னொரு சைல்டுக்கும் டிஃபரன்ஸ் மேக் பண்றதுக்காண்டி, அந்த ஆப்டிமல் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்காண்டிலாம் கான்ட்ராசெப்டிவ்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபார் பர்சனல் ரீசன்ஸ்க்காக தான். இது வந்து ரெகுலர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிடையாது ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஏன்னா கான்ட்ராசெப்டிவ்ஸ் ஆர் யூஸ்ட் அகெயின்ஸ்ட் த நேச்சுரல் மெக்கானிசம் ஆஃப் த பாடி இல்லையா. ஸோ பிரெக்னன்சி கன்செப்ஷன்லாம் இட்ஸ் அ நேச்சுரல் மெக்கானிசம் ஆஃப் த பாடி, அதுக்கு அகெயின்ஸ்டா தான் கான்ட்ராசெப்டிவ்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இதை ரெகுலர் ரெக்குவயர்மெண்ட்ஸா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, பர்சனல் ரீசன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமே தவிர ரெகுலரா வந்து இந்த ஹார்மோனல் பில்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, ஸோ வைல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் ஹெல்ப் கண்ட்ரோல் பாப்புலேஷன் growth, their possible side effects, that is ill effects like nausea, abdominal pain, breakthrough bleeding, irregular menstrual bleeding or even breast cancer, இது கூட இருக்குன்னு சொல்றாங்க சைடு எஃபெக்ட்ஸ். தோ இது நாட் வெரி சிக்னிஃபிகண்டா இல்லைனாலும் இதை நம்ம இக்னோர் பண்ணிட முடியாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி things about the birth control methods. Okay, so natural, barrier, IUDs, oral contraceptives, emergency contraceptives, surgical methods எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி அண்ட் செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.